தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதே நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், நடா புயல் கரையை கடந்த பிறகு பல இடங்களில் மழை பெய்து வருகிறது. மழை குறித்த வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பு என்னென்ன? உமா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்று காலை மண்டல வானிலை ஆய்வு மைய தகவல் படி இன்று தமிழகம் மற்றும் புதுவையில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்று தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இதுவரை எந்த எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. நடாப்புடல் கரையை கடந்த பிறகு அதற்கான புதிய எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உமா, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய வானிலை ஆய்வு மையமானது ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. அதன்படி அந்தமானை ஒட்டிய தெற்கு கடற்பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறும் பட்சத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, ஆந்திரா பகுதிகள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கின்றன. அந்த புயலானது விரைவாக நகரும் பட்சத்திலிருந்து மழை ஓரளவு மட்டுமே கிடைக்கும் என்றும், தமிழகம், புதுச்சேரி கடலோர பகுதிகளில் நிலை கொண்டிருக்கும் பட்சத்தில் அதிகமான மழைக்கு எதிர்பார்க்கலாம் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. உமா, முகேஷ், சராசரியாக தற்போது பெய்திருக்கும் மழை எந்தெந்த பகுதிகளில் சராசரியாக பெய்திருக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று காலை 7 மணியிலிருந்து இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி சென்னை நுங்கம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 27.6 மில்லிமீட்டர் மழையும், மீனம்பாக்கத்தை பொறுத்தவரை 61.7 மில்லிமீட்டர் மழையும் பதிவாக இருக்கிறது. சென்னை மற்றும் அது சுற்றுவட்டார பகுதிகளை கணக்கெடுக்கும் பொழுது பூந்தமல்லியில் அதிகபட்சமாக 90 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இன்று காலையில் நகரின் மையப்பகுதியில் பெரும்பாலும் மேகமூட்டம் இல்லாமல் வெளிச்சமான மூலம் சூரிய ஒளிகள் தென்பட்டாலும் கூட தற்போது மேகமூட்டமும் மழையும் மாறி மாறி வருகிறது. குறிப்பாக இன்று சென்னை, போரூர், மணப்பாக்கம், சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் ஏறத்தாழ 40 நிமிடங்களுக்கு மேலாக கனமழை அதிகமாக பெய்துள்ளது. உமா, முகேஷ், அடுத்து ஒரு புயல் உருவாவதற்கான வாய்ப்பு குறித்த தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது பற்றி வானிலை ஆய்வு மையம் சொல்லும் தகவல்கள் என்னென்ன? அந்தமான் பக்கத்தில் உருவாக்குற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்ற ஒரு பேச்சில் தான் மட்டுமே இருக்க தவிர இன்னும் அதிகாரப்பூர்வமாக நமது சென்னையில் இருக்கிற மண்டல ஆய்வு மையம் தரப்பாக எந்தவித அறிவிப்பும் வெளியிடப்படலை. நேற்று மாலை வரை இது தீர்க்கமாக அறிவிக்க முடியாது என்று வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்று ஒருவேளை இன்னும் ஒரு சில மணிநேரங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது புயலாக உருவாக வாய்ப்பு உள்ளது பற்றின தெளிவான அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாமா?